அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 15வது நாள். இந்த 15வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் தரவரிசை அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் டைரக்ஷன் திசைகள் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரெண்டு டாபிக் பேஸ் பண்ணியும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு கொஷின் வந்துடுது. அப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே 2 கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் வந்துடுது. அப்போது இது வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. அப்போ இந்த டாப்பிக்கை நம்ம விட்டுறவே கூடாது. இதில் ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். உங்களுக்கு இதை பற்றி இந்த டாபிக் பற்றி எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோஸை எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அட் த எண்ட் கண்டிப்பாக ஸோ இவ்வளோ தான் இந்த ரேங்கிங்கா, இவ்வளோ தான் இந்த டேரக்ஷனா, இதுவாக எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாகிடும் இந்த டாப்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கானோ அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் டாப்பிக்கை நான் தனியாக பிரிச்சிருக்கேன், டேரக்ஷனை தனியாக பிரிச்சிருக்கேன். அதில் கேட்டிருக்கிறதுக்கு கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஷின் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம இந்த வகையில் படிக்கும்போது அவன் எப்படி கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. எப்போதுமே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிவிடுவேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் அந்த கொஷினை. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நிச்சயமாக அந்த குரூப்பில் கிடைக்கும்ப்பா. ஸோ அதே மாதிரி நான் இந்த கிளாஸ் எடுக்கிறது, இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் சாஃப்ட் காப்பியாக எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரேங்கிங் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்களேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை பாருங்கள். என்னப்பா ஒரு நீட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். அங்கங்கேயும் குட்டி குட்டியாக ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் எல்னா லெஃப்ட்டு. ஓகேங்களா? எல்னா லெஃப்ட்டு, ஆர்னா ரைட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்லலாம் உட்காந்துருப்போம் இல்லையா, நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் எப்படி உட்காந்துருப்போம், இப்படி ரோ வைஸ் உட்காந்துருப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ரோ எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ரோவில் உட்காந்துருப்போம். இப்போ இங்கே ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு 10 பேர் கூட வச்சுக்கோங்களேன். அந்த ரோவில் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உட்காந்துருப்போம். இப்போது உங்களை கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளை கேட்க மாட்டான். அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பான். எப்படி கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏன்னு ஒரு நபர் எடுத்துக்கிறேன். ஏ என்பவர் இடதுபுறத்திலிருந்து, ஓகேங்களா, ஃப்ரம் தி லெஃப்ட் சைடு 3rd பிளேஸில் இருக்கார். ஓகேங்களா? 3rd பிளேஸில் இருக்கார் ஃப்ரம் லெஃப்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டு 5th ரைட்டில் இருக்கார். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அவன் கொஷினை வந்து கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளிகேட் பண்ணி கேட்பான். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அவன் எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் இடதுபுறத்திலிருந்து 3வது இடத்தில் உள்ளார். ஸோ வலதுபுறத்திலிருந்து 5வது இடத்தில் உள்ளார். இது யார்? அந்த ஏ தான் வலதுபுறத்திலிருந்தும் 5வது இடத்தில் உள்ளார். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஏவை எடுத்துக்கோங்களேன். ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து 1 2 3, எஸ் 3வது இடத்துல இருக்கார். ரைட் சைட்லேருந்து 1 2 3 4 5, 5வது இடத்துல இருக்கார். ஏ என்பவர் இடதுபுறத்திலிருந்து 3வது இடத்திலும் வலதுபுறத்திலிருந்து 5வது இடத்திலும் உள்ளார். இப்போ மொத்தம் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், 5 + 3 8ன்னு சொல்லிடலாமா? ஸோ அப்படி சொன்னால் தப்புன்னு அர்த்தம். ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு பாருங்களாம்ப்பா, 1 2 3 ஏவை சேர்த்துக்கிட்டோமா? அதுக்கப்புறம் ரைட் சைடில் 1 2 3 4 5, இப்போயும் வந்து நம்ம ஏவை சேர்த்துக்கிறோம். அப்போ நம்ம ஏவை 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது ஒருத்தரோட லெஃப்ட்டு அவரோட ரைட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லெஃப்ட்டும் ரைட்டும் கூட்டிக்கிட்டு அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நபரை நம்ம 2 வாட்டி ஆட் பண்ணியிருப்போம். நான் -1 பண்ணும்போது அந்த ஒரு நபரை ஒரு வாட்டி மட்டும் ஆட் பண்ணதாக அர்த்தம். ஏன்னா இன்னும் 2 வாட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு வாட்டி நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ சிம்பிள், அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது? 3 + 4 7. இது சின்ன நம்பர். நம்ம வெரிஃபிகேஷனுக்கு 2 வாட்டி கூட அந்த ஒன்று கவுண்ட் பண்ணி கூட போட்டுருவோம். அதில் தப்பு கிடையாது. உங்களுக்கு கொஷின் அப்படின்றது கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுப்பான். அப்போது இந்த ஃபார்ம்லாம் இருக்கிறது நமக்கு தெரியணும். அதாவது மொத்தம் இந்த ரோவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்லேருந்து ஒருத்தர் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு கொடுத்துருக்கணும், ரைட்லேருந்து அவர் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தான் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை 2த்தையும் லெஃப்ட்டு ரைட்டு கூட்டிக்கிட்டு அதுலேருந்து 1 கழிச்சிட்டு அப்படின்னா எனக்கு டோட்டல் கிடச்சிருவாங்க. ஸோ வெரி சிம்பிள். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம் ரேங்கிங்கை பொறுத்தவரைக்கும். இதுதான்ப்பா கான்செப்ட்டு. ரேங்கிங்கோட கான்செப்டே அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹரிசாண்டலாக கொடுத்துருந்தேன், இப்போ வேர்ட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ரேங்க்லாம் வாங்குவோம் இல்லையா, நம்ம ஸ்கூலில் ரேங்க் வாங்குவோம் இல்லைங்களா, எப்படி சொல்லுவாங்க,
டாப் ரேங்க் நம்ம பையன் சொல்லுவாங்களே நம்ம பையன் டாப் ரேங்கில் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ டாப் ரேங்க் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்திருக்காரு அவர். ஓகேங்களா. அப்போது நம்ம ரேங்க் அப்படின்றது 1லேருந்து போட்டுக்கிட்டு வரணும். ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். 1 2 3 இப்படி போட்டுட்டு வரணும். இப்போ அப் டு இந்த கீழே வர வர ஒஸ்ட்டு, அதாவது அந்த இதில் லாஸ்ட்டு யார் மார்க் வாங்கியிருந்தாரோ அவர் தான் கீழே இருப்பார். இதை வந்து டாப் ரேங்க் பாட்டம் ரேங்க் அப்படின்னும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அபவ் பிலோ இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ரேங்கிங்கை இந்த வரிசையில் எடுத்துப்போம். இந்த மாதிரி வெர்டிக்கலாக இப்படி எடுத்து போடுவோம். ஓகேங்களா. இவ்வளோ தான்ப்பா கான்செப்ட். இது தாண்டி ஒன்றும் கான்செப்ட் சொல்கிறது இதில் ஒன்றுமே கிடையாதுப்பா. டோட்டல் அப்படின்னா ஒருத்தரோட லெஃப்ட்டு அவரோட ரைட்டு தெரிஞ்சால் அதுலேருந்து -1 பண்ணால் எனக்கு டோட்டல் வந்துடுவார். இப்போ ஒரு வேளை இங்கே பாருங்களேன், இப்போ இந்த டோட்டலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கார் பார்த்தீங்களா. என்ன ஃபார்முலா? டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் கொடுத்துட்டாங்க, லெஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, ரைட்டு கேட்குறாங்க. அந்த நம்பருடைய ரைட்டு பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டோட்டல் வச்சுப்போம். இந்த ப்ளஸ் லெஃப்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் லெஃப்ட்டு, இந்த -1 இந்த பக்கம் வந்தால் +1 விச் இஸ் ஈக்குவல் டு ரைட்டு. அப்போ என்ன கொடுத்துருக்கானோ அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலாவை அந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வரலாம், இல்லை மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். அதை நம்ம மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம்ப்பா. இந்த முதல் கொஷின் பாருங்களாம்ப்பா. ஒரு வரிசையில் சில மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மகேந்திரா என்பவர் இடது பக்கத்திலிருந்து 17வது இடத்திலும் சுரேந்திரா என்பவர் வலது பக்கத்திலிருந்து 18வது இடத்திலும் இருக்கிறார். இந்த இரு மாணவர்களுக்கிடையே 8 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை மாணவர்கள் அவ்வரிசையில், அது மொத்த டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு கேட்குறான். ஜஸ்ட் இந்த மாதிரி கொஷின் கேட்டானா ஃபஸ்ட்டு ஒரு லைனை கூட போட்டுருங்க. ஓகேங்களா. என்னப்போ சொல்கிறான் ஃபஸ்ட்டு, அந்த மகேந்திரா அப்படிங்கிறவர் லெஃப்ட் பக்கத்துலேருந்து 17வது இடத்தில் இருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் இது லெஃப்ட்டு இது ரைட்டு, அது எப்போதுமே நீங்கள் அப்படி தான் போட்டுக்கணும். ஓகேங்களா. 17வது இடத்துல இருக்கிறார் யார்? மகேந்திரா போட்டுக்கிட்டேன்னா. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கப்பா. சுரேந்திரா என்பவர் வலது பக்கத்திலிருந்து 18வது இடத்தில் இருக்கிறார். இப்போ இதுதான் ரைட் சைட்லேருந்து எப்படி இருக்காரு? 18வது இடத்துல சுரேந்திரா அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கப்பா. ஸோ இந்த இரு மாணவர்களுக்கிடையே 8 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கும் நடுவில் இந்த இன்பிட்வீன் பிளேஸில் 8 பேர் இருக்காங்கப்பா. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எத்தனை மாணவர்கள் அவ்வரிசையில் இருக்காங்க, டோட்டல் நம்பர் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வரிசை அப்படின்றது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது. அதில் என்ன சொல்லிட்டான்? லெஃப்ட்லேருந்து இருக்கிறதும் கொடுத்துட்டான், ரைட்லேருந்து இருக்கிறதும் கொடுத்துட்டான், நடுவில் இருக்கிறதும் கொடுத்துட்டான். இப்போ மொத்த மாணவர்னால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டி போட்டால் நமக்கு ஆன்சர் அவ்வளோதானப்பா. இந்த பக்கம் எவ்வளோப்பா? இது ஒரு 17 பேர். இந்த பக்கம் என்னது? நடுவில் ஒரு 8 பேர். இந்த பக்கம் ஒரு 18 பேர். மொத்தமாக கூட்டி பாருங்கள். 17 + 8 எவ்வளோப்பா வரும்? ஸோ 25, 35, ஸோ 43. ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள் ஒன். அந்த லைனில் உள்ளதை மொத்தத்தையும் நான் கூட்டி போட்டிருக்கேன். இது எதில் கேட்டிருக்காங்க? 2023 டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு வரிசையில் மொத்தம் 46 சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஓகே. அவர்களின் வலப்பக்கமிலிருந்து 38வது இடத்தில் ரோஹித் நிற்கிறான். ஓகேங்களா. ரோஹித் ஸ்டாண்டிங் 38th பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இப்போ ஒரு வரிசை சொல்லிட்டாங்கப்பா. வரிசையில் எவ்வளோ பேர் இருக்காங்களாமா? இது மொத்தமும் சேர்ந்து 46 பேராமா. ஓகேங்களா. இது லெஃப்ட்டு இது ரைட்டு. முதல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்கி எழுதிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அவர்களின் வலது பக்கத்துலேருந்து, இப்போ இது தானேப்பா வலது பக்கம், ரைட் சைடுனா இது தானே. அந்த ரைட் சைட்லேருந்து ரோஹித் அப்படின்றவர் 38th பொசிஷனில் இருக்காராம்மா. அப்போ இல்லை இங்கேருந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், ஒரு ரஃபாக போட்டுக்கிறேன். ஸோ 38th பொசிஷனில் ரோஹித் இருக்கார் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ரோஹித்தோட ரைட்டு பொசிஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ரோஹித்தோட லெஃப்ட் பொசிஷன் தான் நமக்கு கேட்குறாங்க. அதாவது டோட்டல் கொடுத்துட்டாங்க, ஒரு பர்சனோட ரைட்டு பொசிஷன் கொடுத்துட்டாங்க, லெஃப்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலாக்குள்ளே போயிடலாமா? டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. டோட்டல் எவ்வளோப்பா? 46. லெஃப்ட்டு தான், அதாவது இந்த ரோஹித்தோட லெஃப்ட்டு தான் கேட்குறாங்க. ஆனால் ரோஹித்தோட ரைட்டு எவ்வளோப்பா? ஸோ 38 -1. ஸோ 38ல் 1 போனால் எவ்வளோப்பா? 37. இந்த +37 இந்த பக்கம் வந்தால் -37. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ணி போடுங்க. 16ல் 7 போனால் எவ்வளோ வரும்? 9. அப்போ 9th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இந்த ரோஹித் அப்படிங்கிறவர் லெஃப்ட் பக்கத்தில் இருந்தாவது 9வது இடத்தில் இருப்பார். சரி, இந்த மாதிரி நான் ஃபார்முலா போடாமல் இன்னும் லாஜிக்காக போகணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மொத்தம் இருக்கிறதே 46 பேர் தான். ஸோ இதில் 38 பேர் போயிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இந்த பக்கம் ரோஹித்துக்கு இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஸோ இதில் ஒரு 6, இதில் ஒரு 2, 8 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ நான் லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ரோஹித் என்னது? இங்கே ஆல்ரெடி ஒரு 8 பேர் இருக்காங்க. அப்போ ரோஹித்தோட பொசிஷன் அப்படின்றது 9வது இடத்துல இருக்கும். இந்த மாதிரி லாஜிக்காக போட்டாலும் சரி, இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ எல்லாமே ஒன்று தான். த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா.
ஸோ நீ கிளாஸ் 35 ஸ்டூடெண்ட், குணால் இஸ் பிளேஸ்டு 7th ஃப்ரம் த பாட்டம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டாப்பு பாட்டம்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த பாட்டம் டாப்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸி கன்வீனியன்ட்டுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இப்படி லைனே வச்சு கூட போடலாம், அதனால் தப்பு இல்லை. நான் ஜஸ்ட் என்னோடய கன்வீனியன்ட்காக அப்படி எடுத்துக்கேன். மொத்தம் 35 ஸ்டூடெண்ட் இனி கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட். ஓகே, இது மொத்தமே எவ்வளோப்பா? ஸோ 35 பேர் இருக்காங்க. குணால் இஸ் பிளேஸ்டு 7th ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்லேருந்து 7வது இடத்தில் குணால் இருக்கிறார். ஓகேங்களா, அந்த அடிப்பக்கத்திலிருந்து குணால் கீழே இருந்து 7வது இடத்தை பிடித்தார். ஓகே, இந்த 7th பிளேஸில் யாருப்பா? குணால். ஓகே, அப்புறம் என்னப்பா சொல்லியிருக்காங்க? சோனாலி இஸ் பிளேஸ்ட் 9th ஃப்ரம் த டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டாப்லேருந்து 9th என்னப்பா இருக்கார்? சோனாலி இருக்காங்களாமா. ஸோ சோனாலி. ஓகே, அப்புறம் என்னப்பா? ரவி இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் த 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மேலே டாப்லேருந்து 9வது இடத்துல சோனாலி, பாட்டம்லேருந்து 7வது இடத்துல குணால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அந்த எங்கப்பா சொல்லியிருக்காங்க? ரவி இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் த 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும், யார்? அந்த சோனாலிக்கும் குணாலுக்கும் நடுவில் யார் இருக்காராமா? ரவி இருக்காராமா. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், மொத்தம் இருக்கிறது 35 பேர்ப்பா. 9 பேர் மேலே போயிட்டாங்க. ஸோ 7 பேர் கீழே போயிட்டாங்க. 9 7 எவ்வளோப்பா? 16. அப்போ 16 போனால் ரிமைனிங் எவ்வளோ வரும்? 19 பேர் நடுவில் இருக்கிறார்கள். கரெக்டாக? ஒரு லைனு 35ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. 9 பேர் மேலே இருக்காங்க, 7 பேர் கீழே இருக்காங்க, நடுவில் 19 பேர் இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறான்? ரவிங்கிறவங்க இந்த குணாலுக்கும் சோனாலிக்கும் நடுவில் வரணுமாமா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 19 பேரில் மிட் ஆஃப் த நம்பர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதானே. ஓகேங்களா, நமக்கு இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆவரேஜில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த மிட் ஆஃப் த நம்பர் தான் ஆவரேஜாக வரும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது நம்ம அந்த டாப்பிக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை, எல்லாருக்கும் புரியும்படியாகவே சொல்லிடலாம். நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 9 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 9 இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரவின்றவர் இருப்பாருன்னு பார்த்தோன்னே சொல்ல முடியும், இந்த ஆவரேஜில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோம் அப்படின்னா. நான் உங்களுக்கு ஆவரேஜ் பற்றி இன்னும் எடுக்கலை, அதனால் நான் இந்த பக்கம் டெப்த்தாக போகாமல் ஈஸியாக போடுறதுக்கு நான் வழியை நான் சொல்லிடுறேன். 19 இருக்காப்பா, இந்த 19 2ஆல் வகுத்துருங்க. வகுத்தா முழுசாக என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, அந்த முழுசாக வரக்கூடிய நம்பர் தான். ஸோ இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒருத்தர் தான் யார்? அந்த இன்பிட்வீனில் ஒருத்தர் நடுவில் இருப்பார்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா 9 2 18ன்னு வரும். அப்போ 9 பேர் இந்த பக்கத்தில் மேலே இருப்பாங்க, 9 பக்கத்தில் கீழே இருப்பாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே இருப்பார். இப்போ மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள், 9 9 18, 18 + 1 எவ்வளோப்பா? 19. அப்போ இந்த 1ன்ற இடத்துல தான் யார் இருக்கார்? ரவி. அவர் நடுவில் போய் ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டார். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ரவியிடமிருந்து குணாலின் நிலை என்ன? ரவி இங்கே இருக்காருப்பா, அதுக்கப்புறம் யார்? ஒரு 9 பேர் இருக்காங்க. இந்த குணால் எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். எந்த இடம் பாது? 10வது இடத்தில் உள்ளார். த வெரி சிம்பிள் ஒன். ஓகேங்களா, ஜஸ்ட் இதில் மிட் ஆஃப் த பொசிஷனை கண்டுபிடிக்கணும். ஒரு இதோட மிட் ஆஃப் த பொசிஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதை 2ஆல் வகுத்து பாருங்கள், என்ன நம்பர் முழுசாக வருதுன்னு பாருங்கள். அப்போ அந்த முழுசாக வரக்கூடிய ஒரு இந்த லெஃப்ட்டு, அதாவது மேலே டாப்பு, இந்த பக்கம் பாட்டம், அந்த 2 இடத்துலையும் வரப்போகிறாங்க. நடுவில் ஒருத்தர் இருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வந்துடும். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினை பாருங்கப்பா. குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும் மற்றும் மோதி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும் உள்ளார். ஓகே ஃபைன். பாலி மற்றும் மோதி நிலைகளை மாற்றும் பொழுது இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாலினது, இப்போ நமக்கு தேவை ஒரு லைன்ப்பா. ஃபஸ்ட்டு ஒரு லைனை போட்டுறணும் கண்ணை மூடிட்டு. இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் என்னப்பா? ஸோ ரைட்டு, அதையும் போட்டேன். ஸோ என்ன சொல்ல? பாலி இஸ் 7th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ இந்த இடத்துல நான் பாலியை போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே என்ன பொசிஷனில் இருக்கார்? 7th பொசிஷனில் இருக்கார். ஸோ இதோட பொசிஷன் அப்படின்றது 7th. ஸோ மோதி இஸ் 4th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இந்த ரைட் லைன்லேருந்து 4th பிளேஸில் யாருப்பா இருக்கார்? ஸோ மோதி இருக்கார். அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லியிருக்காங்க? when they are interchange the position, அதாவது அந்த பாலி மற்றும் மோதி நிலைகளை மாற்றும் பொழுது, அந்த நிலையை மாற்றுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேரலாக ஒரு கோடு போட்டுங்க. இந்த மோதி அப்படின்றவர் இங்கே வந்துடுவார், பாலி இடத்துக்கு வந்துடுவார். இந்த பாலி அப்படிங்கிறவர் எங்கே போயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதி இடத்துக்கு போயிடுவார். அதான் அதோட விஷயம், நிலைகளை மாற்றுதல் அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல மோதி போட்டுக்கோங்க, இந்த இடத்துல என்னப்பா? ஸோ பாலி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த லைனோட சைஸ் அவ்வளோதான் இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த டோட்டல் நம்பர் அப்படின்றது மாற போகிறது கிடையாது. ஜஸ்ட் அவங்க இடத்த மட்டும் மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்குள்ளே 100 பேர் இருந்தால் 100 பேர் தான் இருப்பான், 200 பேர் இருந்தால் 200 பேர் தான், அதில் மாற்றம் கிடையாது, குழம்பிடாதீங்க. ஓகே, இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மோதி இங்கே வந்துட்டார், பாலி இங்கே போயிட்டார்.
ஸோ பாலி வில் பி த 15th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், நான் மாற்றினதுக்கப்புறம் அந்த பாலி எங்கே இருக்கார், இவர் லெஃப்ட், இது லெஃப்ட் இது ரைட்டு, அது மாறப்போகிறது கிடையாது. லெஃப்ட் எண்டிலிருந்து இந்த பாலி என்பவர் எந்த பொசிஷனில்ப்பா சொல்லியிருக்காங்க, 15th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான்ப்பா ட்ரிக்கு, இதுதான் கீ பாயிண்ட்டே, இதுதான். இது உங்களுக்கு எழுத தெரிஞ்சதுன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நம்பராக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் மாற்றமே எந்த காலத்துலேயும் வராதுப்பான்னு நான் சொல்லிட்டேன். 100 பேர் 100 பேர், 200 பேர்னா 200 பேர், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இந்த மேலே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரோவை பாருங்கள், ரைட் சைட்லேருந்து மோதி 4வது இடத்துல இருக்காருன்னு சொல்கிறாங்க. பாலி பார்த்திங்கன்னா அதே கோட்டுக்கு நேராக தான் கீழே இருக்கார். ஓகேங்களா? அப்போ என்ன, இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும், இந்த புதுசாக வரைஞ்ச டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பாலியும் ரைட் சைட்லேருந்து 4வது இடத்தில் உள்ளார்னு எடுத்துக்கலாமா? அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அதானே உண்மை. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஈவன் மோதியும் என்னப்பா, இப்போ பாருங்களேன், மோதி பாருங்களேன். ஸோ பாலி இங்கே இருக்காரு, அதே இடத்துல தான் மோதியும் வருவார். அப்போ மோதி என்னப்பா, லெஃப்ட் சைட்லேருந்து, நல்லா பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து 7வது இடத்தில் உள்ளார். இது 7, 17 கிடையாது. ஸோ 7. பாலி வந்து லெஃப்ட் சைட்லேருந்து 7வது இடம் கொஷினில் கொடுத்துருக்கான். நான் மாற்றினதுக்கப்புறம் மோதி லெஃப்ட் சைட்லேருந்து எந்த இடத்துல இருப்பார், 7வது இடத்துல தான் இருப்பார். ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது பாலி அப்படின்ற ஒரு ரைட் சைட்லேருந்து 4வது இடத்துல இருப்பார். இப்போ பாருங்களேன், ஒருத்தரோட லெஃப்ட்டு அவரோட ரைட்டு தெரிஞ்சுது அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கலாமா? டோட்டலுக்கு என்னப்பா, லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1 நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், மோதி அப்படின்றது பார்த்திங்க, அதுக்கு ஏதாவது ஒரே ஒரு பொசிஷன் தான் நமக்கு தெரியுது, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து 7வது இடம் மட்டும்தான் தெரியுது. ஆனால் பாலியை பொறுத்தளவுக்கு அவன் ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லிட்டான், பாலி வில் பி 15th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். அந்த பாலி என்பவர் ஸோ இடதுபுறத்துலேருந்து 15வது இடத்துல இருப்பார்னு ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டான். அப்போ இவரோட லெஃப்ட்டு தெரியுது, அவரோட ரைட்டு 4ன்னு தெரியுது. டோட்டல் கண்டுபிடிக்கலாமா? இப்போ எவ்வளோ வருவார், 15 + 4 19, 19ல் 1 போனால் எவ்வளோப்பா, 18. அப்போ இந்த வரிசையில் மொத்தமாக அமர்ந்திருப்பவர் 18 பேர். ஸோ புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள். வலது புறத்திலிருந்து மோதியின் நிலை என்ன? இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த வருஷம் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, 18 பேர் இருக்காங்க. ஸோ மோதி இந்த இடத்துக்கு வந்துடுங்க, மோதி நம்ம இங்கே வந்துடணும். மோதி எப்படி இருக்காரு, லெஃப்ட் சைட்லேருந்து 7வது இடத்துல இருக்கார். அப்போ லெஃப்ட்டு தெரிஞ்சிச்சு. நம்ம ரைட் சைடு அதே மோதிக்கு வலது புறத்துலேருந்து நிலை என்னன்னு தான் கேட்குறாங்க. ரைட் அப்படியே வச்சுக்கோங்க, -1. ஸோ 7ல் 1 போனால் எவ்வளோப்பா, 6. 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 18ல் 6 போனால் 12. அப்போது ரைட் சைட்லேருந்து மோதி அப்படின்றவர், நல்லா பாருங்கள், ரைட் சைட்லேருந்து மோதி அப்படின்றவர் 12வது இடத்தில் இருப்பார். இப்போ கொஞ்சம் லாஜிக்காக வேணால் யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோப்பா, 7வது இடத்துல இருக்காரா? ஸோ மொத்த லைன் எவ்வளோப்பா, 18. இப்போ 18ல் 7 போனால் எவ்வளோப்பா, ஸோ 11 பேர் மோதிக்கு அந்த பக்கத்தில் இருப்பாங்களா? கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தாலும் இதுதான், 11 பேர் இருப்பாங்களா? இப்போ மோதிக்கு அந்த பக்கம் 11 பேர். அப்போ ரைட் சைட்லேருந்து நான் மோதிக்கு வரேன்னா மோதிக்கிட்ட வரும்போது 12வது பேர். அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ மோதியோட பொசிஷன் அப்படின்றது ரைட் சைட்லேருந்து 12வது இடத்த பிடிக்கும். ஸோ அவ்வளோதான்ப்பா, வெரி ஈஸி ஒன். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இப்படி தான் போடணும், குழம்பிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் திரும்பவும் கேளுங்க, நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் மாதிரி கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த கொஷின் பாருங்கப்பா, 2022 ஓப்பனில் கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பின் மதிப்பு பட்டியலில் ராமு மேலிருந்து 7வது இடத்தையும் ஸோ கீழிருந்து 26வது இடத்தையும் பெற்றுட்டார். ஒரே பர்சன் தான் சொல்கிறாங்க. ஸோ ராமுக்கு சொல்கிறாங்க, இது டாப்பு, ஸோ இது பாட்டம் சொல்கிறாங்க. ஸோ என்னப்பா சொல்லியிருக்காங்க, மேலிருந்து, இப்போ இந்த லைன் இப்படி வரைஞ்சிக்கோங்களேன், இந்த லைன் இப்படி வரைஞ்சிக்கலாமா? மேலேருந்து டாப்லேருந்து பார்த்தா 7th பொசிஷன், பாட்டம்லேருந்து பார்த்தா எவ்வளோப்பா, ஸோ 26th பொசிஷன் சொல்லிட்டாங்க. யார், ராமுன்ற ஒரே பையன்தான். ஒருத்தரோட டாப்பு தெரியும், பாட்டம் தெரியும், ஒரே ஃபார்முலா தான். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா சொல்லியிருக்கேன், ஸோ லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. இந்த லெஃப்ட்டுன்னு என்னப்பா, ஸோ அதே பாட்டம் ப்ளஸ் டாப்பு ப்ளஸ் பாட்டம் -1. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நான் என் ஃபார்முலாவை மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இல்லைனா அபவ் ப்ளஸ் பிலோ -1 எதுனாலும் வச்சுக்கோங்க, மேலே கீழே அப்படின்னு கூட கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், மேலிருந்து 7வது இடம் கொடுத்துட்டான், அதே மாதிரி கீழிருந்து என்னப்பா 26வது இடம் கொடுத்துட்டான். யார், ஒருத்தரோட பொசிஷனை தான் சொல்கிறான், அதாவது யார், ராமோட பொசிஷனை தான் சொல்கிறான். அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா? அப்போ 26 + 7 -1 என்னப்பா, ஒரு 7ல் 1 போனால் 6. 26 + 6 எவ்வளோப்பா, 32. இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்றது 32 மிக சரியான ஆன்சர். ஒரு பர்சனோட லெஃப்ட்டு அவரோட ரைட்டு தெரிஞ்சதுன்னா டோட்டல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரே ஃபார்மில் தான், ஒரே கான்செப்ட் தான்ப்பா திரும்ப திரும்ப வரும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா,
45 மாணவர்கள் படிக்கும் வகுப்பில் ஓகேங்களா எ பாய் இஸ் ரேங்க்டு 20th when 2 boys joined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கிளாஸில் 45 பேர் இருக்காங்கப்பா, ஒரு பையனோட ரேங்க் அப்படின்றது 20 இருக்குது ஓகேங்களா. அதுவே வந்து 2 boys வென்னுன்னா கண்டிஷன் சொல்ல வரேன், 2 பசங்க சேரும்போது ஹிஸ் ரேங்க் ட்ராப்டு பை 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு இந்த ரேங்க் கார்டு மெத்தடுக்கு வந்துருங்களேன். ஃபஸ்ட்டு என்னவா 45 பேர் இருக்காங்களாமா, ஏ கிளாஸ் ஆஃப் 45 ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பையன் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கார், 20வது ரேங்க்கில் இருக்கார், ஏதோ இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் பேர்லாம் கொடுக்கல, அதனால் அப்படியே விட்டுருங்க. ஸோ அடிஷ்னலாக 2 பேர் சேர்றாங்களாமா. when 2 boys joined ஓகேங்களா, 2 சிறுவர்கள் சேர்ந்த போது. அப்போ அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்து இப்போ என்னவாப்பா மாறும், ஃபஸ்ட்டு 45ன்னு இருந்துச்சு, இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 47 மாறும். அப்போது அவரோட தரவரிசை வந்து 1 குறைதாமா. ஸோ ரேங்க் வந்து ட்ராப் ஆகுது. ட்ராப்புனா நெகட்டிவ், அந்த வேர்ட்ஸில் இருக்க நெகட்டிவில் போகிறது. இப்போ பையன் நல்லா படிச்சிருக்கான்னு அர்த்தமா, நல்லா படிக்கலன்னு அர்த்தமா? ஃபஸ்ட்டு 20வது ரேங்க்கில் இருந்த பையன் இப்போது என்னவா மாறியிருக்காரு. ஸோ ரேங்க் ட்ராப்டு பை 1, அதாவது ஒரு தரவரிசை குறைஞ்சிருக்குது. அப்போ 20ன்னு இருந்த பையன் இப்போ 21 மாறியிருக்காரு. ஸோ எல்லோரும் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. 19 குறையுதுன்னு சொன்னால் 19ன்னு போட்டுருவாங்க. இப்போ நான் ட்ராப் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வார்த்தை, நெகட்டிவ்னா நான் பின்னோக்கி போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் இந்த இடத்துல ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே டாப்பு இங்கே பாட்டம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஓகேங்களா. அப்போது நான் 20ன்னு இருக்கிற ஒன்றை நான் மைனஸ் பண்ணி 19ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எப்படி நான் நல்ல ரேங்க் எடுத்த மாதிரி 20வது ரேங்க்லேருந்து இப்போ 19வது ரேங்க் போன மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ நான் ட்ராப் ஆகிருக்குன்னா பின்னோக்கி வரணும். அப்போ 20லேருந்து 21 மாற்றுறது தான் இதுக்கு சரி. ஸோ எல்லோரும் இங்கே குழம்புவாங்க, கரெக்டாக போடுங்க. ட்ராப்புன்னு சொன்னால் நெகட்டிவ் வார்த்தை, நெகட்டிவ்னா நான் மார்க்கு கம்மியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் ரேங்க்கு பின்னோக்கி போயிருக்கேன். அப்போ 20வது ரேங்க்லேருந்து 21வது ரேங்க் போயிருக்கேன்னு அர்த்தம். இப்போ பாருங்கப்பா, ஸோ பாட்டம்லேருந்து 21 பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்கிறான், பாட்டம்லேருந்து தான் கேட்குறான், டாப்லேருந்து 21 பொசிஷன். ஆமாம், கடைசியிலிருந்து அவரது புதிய தரவரிசை என்ன, அதாவது ஒருத்தரோட டோட்டல் எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா 47 ஓகேங்களா. இது நீங்கள் லெஃப்ட்டு டாப்புன்னு எடுத்தாலும் ஒன்று தான், பாட்டம்னு எடுத்தாலும் ஒன்று தான். ஏன் இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ டாப்பு ப்ளஸ் பாட்டமு -1 இதுதான் நம்ம ஃபார்முலா தானே. இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்க போகுது. ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் 21 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசியிலேருந்து கேட்குறான், பாட்டம்லேருந்து தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த இடத்துல பாட்டம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு -1. 21ல் 1 போனால் எவ்வளோ பவர் வரும் நமக்கு, ஸோ 20. இந்த 20 இந்த பக்கம் போனால் -20. அப்போ 47ல் 20 போனால் 27 அப்படின்றது மிக சரியான ஆன்சர் ஓகேங்களா. புரியுதாப்பா? அதாவது இதில் எல்லாரும் தப்பு பண்ணுற இடம் இது மட்டும்தான். ட்ராப்டுன்னு சொன்னால் 20லேருந்து பையன் 19வது ரேங்க் போயிட்டாங்கன்னு போட்டுருவாங்க. ஆனால் பையன் அப்படி போகலை. ட்ராப்னா கொஞ்சம் பின்னோக்கி வந்திருக்கான். பின்னோக்கினா மார்க்கை கம்மியாக எடுத்து பயப்பில் 21வது ரேங்க் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ சரியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. ராகேஷ் இஸ் 9th பொசிஷன் ஃப்ரம் த அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 38th பொசிஷன் ஃப்ரம் த டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டாப்பு பாட்டம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக அவன் வேறு விதமாக வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். தமிழ் அதே மேலிருந்து கீழே இருந்து முடிச்சிட்டான்ப்பா. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகேஷ்ன்ற பையன் மேலேருந்து பார்க்கும்போது 9வது இடமா, ஸோ பாட்டம்லேருந்து பார்க்கும்போது 38வது இடமா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தரோட டாப்பு தெரியுது, பாட்டம் தெரியுது. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் மொத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு, டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ டாப் ப்ளஸ் பாட்டம் -1. இந்த இடத்துல டாப் ப்ளஸ் பாட்டம்னு எழுதுவேன், லெஃப்ட்டு இல்லை ரைட்டுன்னு எடுத்துப்பேன், நான் என்னன்னாலும் எடுத்துப்பேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒருத்தரோட லெஃப்ட்டும் அதாவது டாப்பும் தெரியுது, பாட்டமும் தெரியுது, ரெண்டுத்தையும் கூட்டி அதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணும். ஸோ இது என்னப்பா 39 40 47 வரும். 47ல் 1 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், 46 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் அப்படியே கூட்டி ஒரு -1 போட போகிறோம். இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களின் மதிப்பெண் தரப்பட்டியலில் ஒரு மாணவன் மேலிருந்து 31வது இடத்தை வகிக்கிறான். ஓகேங்களா. பாருங்களேன்ப்பா, இன்னைக்கு கிளாஸ் ஆஃப் 50 பாய்ஸ், மொத்தமாக வந்து 50 பாய்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஒரு பையனோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அபவ்னு கொடுத்துருக்கான். ஸோ அபவ் பிலோ, மேலிருந்து கீழிருந்து, தமிழில் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணல, இங்கிலீஷில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மேலிருந்து 31வது இடத்தில் இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஷால் பி ஹிஸ் பொசிஷன் ஃப்ரம் த பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழேருந்து மேலே என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் நம்ம ஃபார்முலா பாருங்கள். டோட்டல் எனக்கு தெரியும், ஸோ மேலேருந்து 31 தெரியும், பிலோ தான் கண்டுபிடிக்க போகிறேன், -1 அவ்வளோதானப்பா. இப்போ 31ல் 1 போனால் எவ்வளோப்பா, 30. இந்த 30 + 30 இந்த பக்கம் போனால் -30. அப்போ 50ல் 30 போனால் 20 அப்படின்றது பிலோ. புரியுதாப்பா? ஸோ வெரி ஈஸி ஒன். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன்.
A class of girls stands in a single line. ஏதோ ஒரு சிங்கிள் லைனில் நிற்கிறாங்களாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஒன் கேர்ள் இஸ் 19th இன் ஆர்டர் ஃப்ரம் த போத் எண்ட். அதாவது ரெண்டு பக்கத்துலேருந்து பார்க்கும்போதுமே ஒரு மாணவிக்கு வலப்பக்கம் மற்றும் இடது பக்கம் சரியாக மாணவிகள் இருந்தால், அதாவது 19th ஆர்டர் ஃப்ரம் த போத் எண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் 19, ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் 19. ஓகேங்களா? அப்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பொண்ணோட பொசிஷன் அப்படின்றது லெஃப்ட் சைட்லேருந்து 19, ரைட் சைட்லேருந்து 19. நமக்கு என்ன தேவை? மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ, ஹவு மெனி கேர்ள்ஸ் எவ்வளோ தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டலுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1 போடுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 19 + 19 38. 38ல் 1 போனால் எவ்வளோப்பா? 37. ஒரு பொண்ணு 19th இன் ஆர்டர் ஃப்ரம் போத் எண்ட், ரெண்டு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது 19வது இடத்துல இருக்கிறார். ரைட் சைட்லேருந்து பார்த்தாலும் 19, லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் 19. அப்போ டோட்டல் அப்படின்றது 37 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஒரு வகுப்பில் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து ரேங்க்கு, அப்போ டாப்பு பாட்டம்னு எடுத்துக்கலாமா? இது டாப்பு, இது பாட்டம். ஒரு கோடை போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும், ஸோ மேலிருந்து 7வது இடத்துல யாருப்பா? ஸோ ராஜா இருக்கார். ஸோ ஜான் கீழிருந்து 17வது இடம், ஜான் கீழிருந்து 17வது இடத்த பிடிச்சிருக்காரு. ராஜா ஜான் இருவருக்கும் இடையே ஒரு இடம் உள்ளது. ஸோ நல்லா பாருங்கள், அந்த மதிப்பெண் பட்டியலில் ராஜான்றவர் மேலே எழுந்திருக்காரு. ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஜானுன்னு இருக்கார். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் ஒரு இடம் இருக்காமா. இப்போ என்ன சொல்கிறாங்க? மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர்? இப்போ மேலேருந்து எனக்கு கிடச்சிச்சு, கீழேருந்து கிடச்சிச்சு, நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணணும்? டோட்டலாக மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கப்பா, 17 + 1 + 7 அவ்வளோதான். ஸோ 17 7 கூட்டிங்கன்னா எவ்வளோ வருவார்? 24. 24 + 1 25. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான ஒன்று, கான்செப்ட் தெளிவாக இருந்தால் ரொம்ப ஈஸி. த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு ரேங்கிங்கில் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இடம் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக டோட்டல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரேங்க் வைஸ் கொடுத்தாலும் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து டேரக்ஷன் டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். டேரக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பேசிக் தான்ப்பா. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது ஒரே ஒரு பேசிக்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் அப்படின்னு இப்போ நம்ம இப்படி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா எப்போதுமே மேலே இருக்கிறது நார்த்துன்னு எடுத்துப்போம். நம்ம கிராஃப்லாம் படிக்கும்போது கூட பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் ஜாகிரஃபி படிக்கிறீங்கன்னா அதில் இந்தியா வரைபடத்தை பார்த்திங்கன்னா மேலே நார்த்து தான் கொடுப்பாங்க. இது நார்த்து, இது கிழக்கு, இது என்னப்பா சவுத்து, ஸோ இது வெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்த்து பக்கம் திரும்பி உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த வச்சு கூட இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்குன்னா இந்த பக்கத்தில் இருப்பார். நீங்கள் நார்த்து பக்கம் திரும்பி உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கும், ரைட் இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈஸ்ட் பக்கம் இருக்கீங்கன்னா லெஃப்ட் இந்த பக்கம் இருக்கும், ரைட் இந்த பக்கம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இப்படி இருப்பார். ஸோ இந்த இடம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸ்ட் இருக்கா, இது நார்த் இருக்கா, இது நார்த்து ஈஸ்ட்டு. நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அஸ்ஸாம், ஸோ அதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியா. அப்போ நார்த் ஈஸ்ட் அப்படின்னா இந்தியா வரைபடத்தில் இது நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கிறதால அது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதை சொல்லும்போது சவுத் ஈஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க, சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையும் லெஃப்ட் ரைட்டு அப்படியே தான் வருவார். இங்கே லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ இங்கே லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி தான் வர போகிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது நார்த்து வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது நார்த் வெஸ்ட்டு, இங்கே லெஃப்ட்டு, இங்கே ரைட்டுன்னு வர போகிறாங்க. மொதல் பேசிக்ஸ் முடிஞ்சிச்சுப்பா. இப்போ அப்படியே நம்ம டேரக்ஷன்ஸ் கொஸ்டினுக்குள்ளே வந்துருங்க. ஒரு மனிதன் கிழக்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறான். இப்போ கிழக்கு திசை எந்த பக்கம்ப்பா? இப்படி போகிறான். ஓகேங்களா? 4 கிலோமீட்டர் நம்ம அசம்ஷனுக்கு வரையறதான். பிறகு வடக்கு திசையை நோக்கி, இப்போ இது வந்து கிழக்கு, வடக்கு என்னப்பா? மேலே போகணும். பிறகு வடக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான். ஓகே. அம்மனிதன் தொடக்க நிலையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க. தொடக்க நிலை எது? இதுதான் தொடக்க நிலை. ஸோ இங்கேருந்து அவன் தொடக்க நிலையிலேருந்து சொல்கிறானா இல்லை முடிவிலேருந்து சொல்கிறானா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அவன் தொடக்க நிலையிலேருந்து சொல்கிறான். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்துருப்பேன். மென்சுரேஷன் டாபிக் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு 90 டிகிரி இருந்தார் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன். என்னப்பா சொல்லியிருந்தேன்? இந்த பெருசாக வராது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இது கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா ரிமைனிங் 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கு சமமாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த பக்கம் என்னப்பா? 4 ஸ்கொயர். இந்த பக்கம் என்னப்பா? ஸோ 3 ஸ்கொயர். இப்போ மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள். ஸோ 16 + 9 எவ்வளோப்பா?
25 வருவார். 25க்கு ஸ்கொயர் எடுத்தால் 5ன்னு கிடைப்பார். அதாவது 3, 4, 5 இதெல்லாம் ட்ரிப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கிளாஸ்னால் அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சுருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே தெரியலனா கூட இந்த ரூலை யூஸ் பண்ணுங்கள். பித்தாகரஸ் தியரம் நம்ம எல்லாம் 10th படிச்சுட்ருப்போம். அப்போ இந்த பக்கம் என்னப்பா 5 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு மனிதன், இது 2023 டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மனிதன் தன் வீட்டிலிருந்து நேராக வடக்கை நோக்கி 10 மீட்டர் நடந்தான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த பையன் என்ன பண்ணுறான். ஸோ இங்கேருந்து நடக்கிறாருப்பா. வடக்குன்னா என்னப்பா, மேல் பக்கம் தானேப்பா. 10 மீட்டர் போகிறாராமா. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். பிறகு அவன் இடது பக்கம் திரும்பி, இப்போ தான் நமக்கு நல்லா தெரியணும், இது நார்த்து சைடு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இது லெஃப்ட் இது ரைட்டுன்னு சொல்லி கொடுத்தேன்னா, அப்போ இது நார்த்துனா இடது பக்கம் திரும்பின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பக்கம் திரும்பணும் அந்த பையன், இந்த பக்கம் திரும்பணும். திரும்பி 25 மீட்டர் நடக்கணும். நம்ம எப்போதுமே டயக்ராம் வரையும்போது இப்போ நான் 10 மீட்டர் கொஞ்சம் குட்டியாக போட்டிருக்கேன்னா 25 மீட்டர் கொஞ்சம் பெருசாக போடணும். நம்ம எல்லாத்தையும் ஒரே அளவாக வரையக்கூடாது, வரையக்கூடாது. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தை காமிக்கணும். எப்படி இந்த 10 மீட்டர்னால் சரி ஓகே கொஞ்சமான தூரத்துக்கு வரைஞ்சிக்கிறேன், 25 நல்லா கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்குது, அப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசம்ஷன் தான். அதுக்காக நம்ம ஸ்கேல் எடுத்து அளந்தெல்லாம் போட போகிறது கிடையாதுப்பா. ஜஸ்ட்டு அசம்ஷனுக்கு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிறகு அவன் வலதுபுறம் திரும்பி, இப்போ பாருங்களேன். ஸோ இதுதான் அவனோட இப்போ எந்த திசை நோக்கி இருக்கான், மேற்கு திசை. அப்போ இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போது அவன் வலதுபுறம் திரும்பி அப்படின்னா இந்த பக்கம் திரும்புகிறான். அப்போ இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போ வலதுபுறம் திரும்புகிறான். திரும்பி 5 மீட்டர் திரும்ப நடக்கிறானாமா. அதுக்கப்புறம் மறுபடியும் வலதுபுறம் திரும்பி, இப்போ பாருங்கள் இது எந்த பக்கம் திசை இருக்கான், மேலே நார்த்து பக்கம் திரும்பி இருக்கான். அப்போ இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போ ரைட்டு பக்கம் திரும்பி 25 மீட்டர். 25 மீட்டர்னா என்னப்பா, ஸோ இங்கேருந்து இங்கே போனது 25னா அப்போ நம்ம அசம்ஷன் படி இந்த இடத்துலையே நிறுத்திடணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் 25 மீட்டர். அவன் எந்த திசையை நோக்குகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த திசையைப்பா நோக்கிட்டு இருக்கான், ஸோ என்ன திசை எது, கிழக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது கிழக்கு மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, 2023 ஓப்பனில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. டைரக்ஷன் கொஸ்டின்றது ரொம்ப ஈஸி. நான் சொல்லி கொடுத்த லெஃப்ட் எது ரைட் எது என்னென்ன திசை அவ்வளோதான். ஸோ வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து கிழக்கு பக்கம் போகிறாருப்பா, 7 கிலோமீட்டர் போகிறாராமா. பின் இடதுபுறம் திரும்பி, இப்போ நமக்கு தெரியணும் இது கிழக்கு அப்படின்னா இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போ இந்த பக்கம் தானே போகணும். இடதுபுறம் திரும்பி அப்படின்னா மேல் பக்கம் போகணும். 5 கிலோமீட்டர் பயணித்தாராமா. அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி, இப்போ எந்த திசையை நோக்கியிருக்காரு, நார்த்து பக்கம் இருக்கார். அப்போ இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போது திரும்ப ஒரு இடதுபுறம்னா இங்கேருந்து இப்படி திரும்பணும். திரும்பி 7 கிலோமீட்டர் பயணித்தார். இப்போ பாருங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் 7 கிலோமீட்டர் அப்படின்னா, ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7 கிலோமீட்டர் நம்ம இது வரைக்கும் தான் போடணும். இன்னும் கொஞ்சம் நகர்த்தி போட்டோம் அப்படின்னா சம்மு தப்பாக போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 7 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கேயும் நான் 7 கிலோமீட்டர் அந்த எடுத்த லென்த்து இது 7, என்னை பொறுத்த வரைக்கும் இது 7னா அடுத்து நான் வரையும் போது 7 கிலோமீட்டர் ரஃபாக இந்த அளவுக்கு தான் வரையணும். அதை தாண்டி வரையக்கூடாது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுட்டு இதை 7ன்னு போடக்கூடாது. அப்படி போட்டால் கொஷினுக்கு ஆன்சரே வராது. பாருங்கள், இங்கே நிறுத்திட்டோம். அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் தொலைவில் உள்ளார்னு கொஷின் கேட்குறாங்க. ஆரம்பித்தது இங்கே, இருக்கிறது இங்கே. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, இப்போ பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் தானே இந்த இடத்துல 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார். ஸோ புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து ஏதோ வடக்கு பக்கம் திரும்புகிறாருப்பா. வடக்குனா இது இப்படி போகிறார். ஓகேங்களா? ஏதோ கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. சரி ஓகே போகட்டும். பின் வலதுபுறம் திரும்பி, இப்போ பாருங்களேன் இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போ வலதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரம் போகிறாராமா. அப்போ கொஞ்சம் தூரத்தை நம்மளே ரஃபாக வச்சுக்க வேண்டியதான், இவ்வளோ தூரம் இருந்தால் போதுறது. பின் மீண்டும் வலதுபுறம் திரும்பி, இப்போ பாருங்களேன்ப்பா இது என்னப்பா, இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போ வலதுபுறம் திரும்பினா திரும்பவும் இந்த பக்கம் திரும்புகிறாரு, அதே கொஞ்சம் தூரம் போகிறாராமா. பின் இடதுபுறம் திரும்பி, இப்போ பாருங்கப்பா இது என்ன இருக்குது, இது சவுத்து பக்கம் இருக்குது. அப்போ இது லெஃப்ட் இது ரைட்டு இல்லையா. அப்போ இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் திரும்பி பயணிக்கிறார். இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார், எந்த திசை பாது, கிழக்கு பக்கம் நோக்கி பயணிக்கிறார். ஸோ வெரி ஈஸி ஒன். கொஷினை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து பின் வலதுபுறம், இப்போ என்ன பண்ணுறாங்க, ராஜா என்ன பண்ணுறாரு, 10 அடி நடக்கிறார். இப்போ பாருங்கள் ராஜா இங்கே ஆரம்பிக்கிறார். ஸோ இங்கேருந்து 10 அடிக்கு போயிடுறாரு. இதுலேருந்து என்னப்பா பண்ணுறாங்க, கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து பின் வலதுபுறம் திரும்பி, இப்போ என்னது இது லெஃப்ட்டு இது ரைட்டு, வலதுபுறம் எதுப்பா, அப்போ இந்த பக்கம் திரும்பி 3 அடி நடக்கிறார். ஸோ புரியுதாப்பா, இங்கே திரும்பி 3 அடி நடக்கிறார். மறுபடியும் அவன் வலதுபுறம் திரும்பி, இப்போ பாருங்கள்
இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறான். இப்போ பாருங்கள், நான் போடுற கோடை இதோட நிறுத்திடலாமா? இதோட நிறுத்தினா நான் 10 மீட்டர் தான் போகிறேன்னு அர்த்தம். 10 அடி தான் போகிறேன்னு அர்த்தம். 14 அடி. அப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வித்தியாசத்தை காமிக்கணும். அப்போது இது வரைக்கும் 10 அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 4 இருக்காருன்னு அர்த்தம். அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளான்? இப்போ பாருங்கள், வீடு இங்கே இருக்குது. ஸோ வீடு இங்கே இருக்குது. இங்கேருந்து என்னப்பா அவரோட தூரம் அப்படின்றது இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த லென்த் எவ்வளோப்பா? 3 கிலோமீட்டர்னு தெரிஞ்சிச்சா? அப்போ இந்த லென்த்தை நான் 3ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதை 3ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட 90 டிகிரி இருக்கிற மாதிரி. அப்போ இங்கே 3 இங்கே 4னா இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். இங்கே 5 அடி தான் வருவார். ஸோ இதுக்கு ஆன்சர் எவ்வளோப்பா? 5 feet அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த வெரி ஈஸி ஒன். பித்தாகரஸ் தியரத்தில் உங்களுக்கு 3, 4, 5 தான் திரும்ப மாற்றி கேட்குறான். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ ஏ என்பது பிக்கு தெற்காகவும், இப்போ பாருங்கள், இப்போ பி இங்கே இருக்கார் அப்படின்னா பியுடைய தெற்குனா என்னப்பா? கீழே. இப்போ பி இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். இது நார்த்து, இது வந்து வடக்கு. தெற்குனா எப்படி வரும்? கீழே வரும். அப்போது ஏ என்பவர் பிக்கு தெற்குனா பியுடைய கீழே ஏவை போடணும். சி என்பது பிக்கு கிழக்காகவும், நல்லா பாருங்கள், பியோட கிழக்கு. பி இங்கே இருக்காருன்னா கிழக்கு எந்த பக்கம்ப்பா? இந்த பக்கம். அப்போ நான் சிஏ இங்கே போடணும். அப்படி இருக்கணுமாம்மா. சிஐ பொறுத்தவரை ஏ இந்த திசை. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்களேன். ஏ எப்படி இருக்காரு? பியுடைய தெற்கில் இருக்கார். சி எப்படி இருக்காரு? பியுடைய கிழக்கில் இருக்கார். எல்லாம் கரெக்டு தான். சிஐ பொறுத்தவரை, இந்த சிஏ பொறுத்த அளவுக்கு ஏ எந்த திசை? இப்போ இந்த இடத்துல இதை வச்சு பார்க்குறோம். ஏ எந்த திசைப்பா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இது வெஸ்ட்டு, இது என்னப்பா? சவுத்து. அப்போ ஏ எந்த திசையில் இருப்பார்? சவுத் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட்டு என்னது? தென் மேற்கு. இதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சிஐ பொறுத்தவரை, அப்போ சி கிட்ட வந்து அந்த ரவுண்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது சவுத்து வெஸ்ட்டுன்னு டயக்ராம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டேன் அங்கேருந்து ஏவை நான் பார்க்குறேன். எப்படி இருக்கார்? சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கார். அப்போ சவுத் ஈஸ்ட் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்கப்பா, ஒரு மனிதன் கிழக்கே 5 கிலோமீட்டர் செல்கிறான். இப்போ இப்படி ஆரம்பிக்கிறேன், 5 கிலோமீட்டர் போகிறேன். அப்புறம் பாருங்கப்பா, ஸோ அடுத்து வந்து அவன் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறான். இப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட் இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க? வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர். ஓகே, இங்கே நிறுத்திக்கிறேன். பிறகு அவன் இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறான். இப்போ பாருங்கப்பா, ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ ரைட் சைடு, வலது பக்கம் தானே, ரைட் சைடு திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறான். அவன் இப்போது எந்த திசையை நோக்கி செல்கிறான்? எந்த திசை இது? இது இந்த பக்கம் போனால் எந்த திசைப்பா? ஸோ மேற்கு. இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது மேற்கு. சாரிப்பா, இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடம் பாருங்களேன், இந்த 4 கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பாருங்களேன், பிறகு அவன் இடது பக்கம் திரும்பி, இப்போ தெற்கு பக்கம் இருக்கார். இந்த டேரக்ஷன் எங்கே இருக்குது? தெற்கு பக்கம் இருக்குது. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு இல்லையா? ஸோ மாற்றி எடுத்துகிட்டு பாருங்கள். பிறகு அவன் இடது பக்கம், இப்போ இந்த டேரக்ஷனில் வரான் அப்படின்னா அதோட இடது பக்கம், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அவன் இடது பக்கம் திரும்புகிறான், நான் ரைட்டுன்னு எடுத்துட்டேன். திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறான். இப்போ எந்த பக்கம் இருப்பான்? அவன் எந்த திசையை நோக்கி இருப்பான்? ஈஸ்ட் பக்கம் திரும்பி இருப்பான். ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். கொஞ்சம் கரெக்டாக எடுங்க. இப்போ நானும் இந்த இடத்துல மாற்றி போட்டேன் பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா அந்த திசைகள் பேஸ் பண்ண கொஷின்ஸும் பார்த்துட்டோம், ரேங்கிங்கும் பார்த்துட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஏதாவது இதை தாண்டி டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் அதுலேயும் கொடுக்குறேன்ப்பா. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்ப்பா அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.